வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கோவைக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். கோவைக்காயில் அதிக அளவிலான ஊட்டச்சத்துக்கள் நிறைந்திருக்குங்க. 100 கிராம் கோவைக்காயில் 18 கலோரிகள் இருக்குது. மொத்த கொழுப்பு, பொட்டாசியம், கார்போஹைட்ரேட், கால்சியம், விட்டமின் சி, இரும்புச்சத்து இதெல்லாமே நமக்கு தினசரி போதுமான அளவுக்கு நமக்கு அடிப்படையாக கிடைக்க வேண்டிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே கோவைக்காயில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஆற்றல் வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள், ஃப்ளவனாய்டுகள், சஃபோனின்கள் இந்த மாதிரி நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. பைட்டோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. இது எல்லாமே நம்மளுடைய உடலுக்கு ஒட்டுமொத்த சேர்ந்து நமக்கு இந்த கோவைக்காய் என்னென்ன மருத்துவமைகளை கொடுக்குது அப்படின்றத விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரை அளவை கட்டுப்படுத்திக் கொள்வதற்கெல்லாம் நம்ம கோவைக்காய் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாங்க. நீரிழிவு நோய் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அமிர்தத்தை போன்றது கோவைக்காய் அப்படின்னு சொல்லலாம். பாகற்காய் நமக்கு எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்துதோ அதை விட 2 மடங்கு கோவைக்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தும். ஆயுர்வேத மருத்துவத்தில் கோவைக்காய் அதனுடைய இலை, தண்டு ஆகிய அனைத்து பாகங்களுமே நீரிழிவு நோய்க்கான மருந்தாக பயன்படுத்தப்படுது. ஹோமியோபதி மருத்துவத்திலுமே நீரிழிவு நோய்க்காக பயன்படுத்தக்கூடிய பல மருந்துகளில் கோவைக்காயினுடைய இலைகள் இருக்கக்கூடிய நன்மை தரக்கூடிய மூலக்கூறுகள் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இதனால் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சிருக்கக்கூடிய பிளட் சுகர் லெவலை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கும் நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்தில் விடுபடுவதற்குமே கோவைக்காய் உணவுகளை எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த கோவைக்காய் உங்களுக்கு சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாது, இப்போ இருந்தே ஆரோக்கியமாக இருக்கும், ஃபியூச்சர்லையுமே வரக்கூடாதுன்னு நினைச்சீங்கனாலுமே கோவைக்காய் இப்போ இருந்தே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். உடல் பருமனை குறைக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு கொண்டிருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கோவைக்காயில் ஆன்டி ஒபிசிட்டி பண்புகள் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா கொழுப்பு செல்கள் கடினமான கொழுப்பு திசுக்களாக சேருவதற்கு முன்னாடி அடிப்போசைட் திசுக்களாக இருக்கும்போதே தடுத்து எரிக்கக்கூடிய வேலையை செய்யுது. இதனால் கொழுப்பு சேர்க்கை தடுக்கப்படுவதோடு உடலில் ஏற்கனவே தேங்கியிருக்கக்கூடிய கொழுப்புகளையுமே கோவைக்காய் கரைக்கும். குறிப்பாக அந்த அடிவயிற்று பகுதியில் தேங்கியிருக்கக்கூடிய கடினமான கொழுப்புகளை எரித்து தொப்பை மற்றும் உடல் எடையை குறைக்கிறதுக்காக வேலையை பார்த்தீங்கன்னா கோவைக்காய் உங்களுக்கு செய்யுங்க. ஏன்னா நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைவான கலோரிகள் இருக்கக்கூடிய அதே சமயம் ஊட்டச்சத்துக்கள் அளித்து பசியை கட்டுப்படுத்தக்கூடிய உணவுகள் தான் எடுத்துக்கணும். அது போல ஒரு உணவு தான் கோவைக்காய். கோவைக்காய் எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்கள் அந்த பசியை கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே உங்களுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான கொழுப்புகளை கரைத்து உங்களுக்கு ஆற்றலாக மாற்றி கொடுத்துரும். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸாக உங்கள் வெயிட் லாஸ் பண்ணலாம். ஸோ அந்த கொலஸ்ட்ரால்ஸ் எல்லாம் எனர்ஜியாக கன்வெர்ட் ஆகி எரிச்சிறதால தொப்பை தேவையில்லாத கொழுப்புகள்லாம் உங்களுக்கு குறையப்படும். உடல் எடையை நீங்கள் கட்டுக்கோப்பான முறையில் மாற்றிக்கொள்ளலாம். அதீத உடல் சோர்வை தடுக்கக்கூடிய தன்மை கோவைக்காய்க்கு கொண்டு இருக்குங்க. ஸோ சிலருக்கு பார்த்தீங்கன்னா லேசாக ஏதாவது வேலை செஞ்சாலே அதிகமாக உடல் சோர்வடைஞ்சிரும். சிலர் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அதிக சோர்வாக இருப்பாங்க. அதுக்கு முக்கிய காரணமே இரும்புச்சத்து பற்றாக்குறை தான். இரும்புச்சத்து நமக்கு குறையும் பொழுது ரத்த சிகப்பணுக்கள் குறைய ஆரம்பிக்கும். ரத்த சிகப்பணுக்கள் குறைஞ்சதுன்னா அதில் இருக்கக்கூடிய ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய கவுண்ட் எண்ணிக்கை குறையும். ஹீமோகுளோபின் தான் நமக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கொடுக்குது. அப்போ தான் நம்ம சுறுசுறுப்பாக இயங்க முடியும். ஆனால் இப்படிப்பட்ட ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கை குறையும் பொழுது போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் சப்ளை கிடைக்காதால நம்ம மயக்கம், தலைவலி, குமட்டல், வாந்தி, உடல் சோர்வு, உடல் வலி, உடல் பலவீனம், குறிப்பாக பார்த்தீங்கன்னா கவனமின்மை இந்த மாதிரியான அறிகுறிகள்லாம் இருக்கும். இதனால தான் நமக்கு ஏதாவது வேலை செஞ்சாலே சோர்வு அடைஞ்சிரும். ஓய்வு எடுத்தாலுமே அந்த ஓய்வு எடுக்கிறது அப்படின்றது சோர்வை முழுவதுமாக போக்காது. அதனால் அந்த ரத்த சோகையை சரி பண்ணிக்கணும் அப்படின்னா இரும்புச்சத்து வளமான நிறைந்திருக்கக்கூடிய இந்த கோவைக்காய் உணவுகளை சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரத்த சிகப்பணுக்கள் அதிகரிக்கப்படும். ரத்த புரதமான ஹீமோகுளோபினுடைய எண்ணிக்கையும் அதிகரிக்கப்படும். ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் சப்ளைவை கொண்டு சேர்க்கும். இதனால் அந்த அறிகுறிகள் எதுவுமே இருக்காது. ரத்த சோகையுமே உடல் சோர்வையுமே தீர்க்கிறதுக்கு இரும்புச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய கோவைக்காயை அதிகமாக நீங்கள் உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா நல்ல பலன்களை நீங்கள் பெறுவீங்க. உங்களுடைய நரம்பு மண்டலத்தினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடியது கோவைக்காய்ங்க. காரணம் கோவைக்காயில் நீரில் கரையக்கூடிய விட்டமின் பி அதிகமாக இருக்கு. ஸோ இந்த விட்டமின் பி தான் பார்த்தீங்கன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். நரம்பு செல்களை பலப்படுத்தி மூளை செல்களுக்கு வேண்டிய சிக்னல்ஸ் அனுப்பும். ஆக்சிஜனேற்ற அழுத்தத்தை குறைத்து ஒட்டுமொத்த நரம்பு மண்டலத்தையுமே பலப்படுத்தும். நர்வ் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணுறதால நரம்பு தளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு விதமான நரம்புகள் சார்ந்த பிரச்சனைகள், கை கால் நடுங்கிறது இந்த மாதிரி எதுவுமே உங்களுக்கு இருக்காது. அந்த ஒட்டுமொத்த நரம்பு மண்டல ஆரோக்கியத்தையுமே மேம்படுத்துறதுக்கு விட்டமின் பி உங்களுக்கு வேணும். ஸோ அந்த விட்டமின் பி கோவைக்காயில் இருக்குது. இதை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா நர்வ் சிஸ்டத்தையே ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் கொண்டது கோவைக்காய். அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகள் அப்படின்னா ஸோ இந்த ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸை நம்ம பெறும்பொழுது பார்த்தீங்கன்னா பல நோய்களை எதிர்த்து போராடக்கூடிய தன்மையை பெறுவோம். அதுக்கு தான் கோவைக்காய் ஹெல்ப் பண்ணும். கோவைக்காயில் சஃபோனின்கள், அல்கலாய்டுகள், ஸ்டீராய்டுகள், ஃப்ளவனாய்டுகள், கிளைகோசைடுகள் இதெல்லாமே செறிவான அளவில் இருக்குது. இது அனைத்துமே அலர்ச்சி எதிர்ப்பு பண்புகளை கொண்டிருக்குங்க. ஸோ இந்த கோவைக்காய் அடிக்கடி
அடிக்கடி உணவுகளை சேர்த்துக்கொள்ளும் போது உடலில் இன்ஃப்ளமேஷன்ஸ்கள் ஏற்படாமல் தடுத்துக்கலாம். உடலில் ஏற்படக்கூடிய அலர்ஜி, அந்த ஒவ்வாமை பிரச்சனைகளையுமே நம்ம தடுத்துக்கொள்ளலாம். ஸோ தொடர்ந்து கோவைக்காயை வந்து உணவுகளில் சமைத்து எடுத்துக்கொள்ளுங்கள். இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று மருத்துவ நன்மைகளை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.